ஹாய் மச்சி, இந்த வீடியோ எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் க்ரஷுக்கு உங்கள் மேலே லவ் வந்துச்சு அப்படின்னா அவள் எப்படி பிஹேவ் பண்ணுவா, அவள் எப்படி பேசுவா, அவள் ஆக்டிவிட்டீஸ் எப்படி மாறும் அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம பார்த்துட்டோம். இது பார்ட் 2. கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 1, அவள் எல்லா நியூஸையுமே உங்கள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணுவாள். அது ஒரு நல்ல நியூஸாக இருந்தாலும் சரி, கெட்ட நியூஸாக இருந்தாலும் சரி, அந்த செய்தி ஃபஸ்ட்டு உங்கள் காதுக்கு தான் வரும். ஒன்றுமே இல்லை கைஸ், அது ஒரு சின்ன நியூஸாக இருக்கும், ஆனாலும் ஒரு கெட்ட நியூஸ். அந்த பொண்ணோட வீட்டில் இருக்க நாய்க்குட்டி செத்து போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கால். டேய் டாமி இறந்துட்டான்டா. சிம்பிள். தீராத விளையாட்டு பிள்ளை படம் பார்த்துருக்கீங்களா? அதில் விஷாலுக்கு அந்த ஹீரோயின் ஃபோன் போட்டு சொல்லுவாங்க தெரியுமா, நாய்க்குட்டி இறந்து போச்சுன்னு. உடனே விஷால் காண்டாவார், நாய்க்குட்டி இறந்து போனதெல்லாம் அப்படின்னு நீங்கள் காண்டாகக்கூடாது. அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ, அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறா. கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 2, உங்களுக்கு பர்சனலைஸ்டு கிஃப்ட் வரும். பர்சனலைஸ்டு கிஃப்ட்னா என்ன? உங்கள் பேர் போட்டு பேனா, உங்கள் ஃபோட்டோ போட்டு ஒரு மக்கு, இது மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். நம்ம இது மாதிரி கிஃப்ட் எல்லாம் எப்போ பண்ணுவோம்? நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நபருக்கு மட்டும்தான் இது மாதிரி கிஃப்ட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுவோம், ஆனால் 4 பேர் சேர்ந்து பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்கள் மேலே ஒரு காதல் வருது அப்படின்ற போது இது மாதிரி பர்சனலைஸ் கிஃப்ட் நீங்கள் எதிர்பார்க்காத நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கும். கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 3, அந்த பொண்ணு உங்களை டீஸ் பண்ண ஆரம்பிப்பா, கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுவா, அழகாக இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவா, ஷர்ட் சூப்பராக இருக்குன்பா. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடச்சிருக்காது இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ். நீங்கள் உடனே ஏதோ வளர்றான்னு நினச்சிடாதீங்க. அந்த பொண்ணோட அப்படியே கேரக்டர் மாறும், அவளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் உள்ளே சேஞ்ச் ஆகி இது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கவனிப்பீங்க. அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஹாப்பியாக இருங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 4, அவளோட டைம் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுவா. பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஒரு 2 நிமிஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கூட இருந்துட்டு வீட்டுக்கு போகணும். ஒரு காலேஜில் ஒரு கிளாஸ் இல்லை அப்படின்ற போது ஃபஸ்ட்டு மெசேஜ் உங்களுக்கு தான், டே எனக்கு கிளாஸ் இல்லை, உனக்கும் கிளாஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்லி கேட்பா. அதனால இந்த சேஞ்சுக்கும் நீங்கள் பாருங்கள், கவனமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் கவனிக்க முடியும். கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்தது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே ரொம்ப அக்கறையாக நடந்துக்குவா. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு குட்டி பாப்பாவோ குட்டி பையனோ இருந்தால் அந்த குட்டி பாப்பாவோ குட்டி பையனையும் உங்ககிட்ட பேச வைப்பா. இது பாரு, இது மாதிரி சித்தியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேச வைப்பா. சீரியஸாக கைஸ், இது ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சா மட்டும்தான் இது மாதிரி பேச வைப்பாங்க, தவிர மித்தபடி உங்ககிட்ட பேச வைக்கவே மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட இது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையனோ குட்டி பாப்பாவோ இருந்தால் பேச வைப்பீங்க? உங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருந்தால் மட்டும்தானே இந்த வேலையை பார்ப்பீங்க. ஸோ இந்த வேலை நடந்துச்சு அப்படின்னாலே செம்ம ஹாப்பியாக நீங்கள் இருந்துக்கலாம். அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு உங்ககிட்ட சண்டை போடுவா, கோபப்படுவா, ஆனால் உங்ககிட்ட திருப்பி பேசுவா. என்னடா அப்படின்னு சொல்லி திருப்பி பேசுவா. இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் போய் பேசியிருப்பீங்க, சண்டை போட்டாலும் என்னடி அப்படின்னு சொல்லி பேச போயிருப்பீங்க. ஆனால் இந்த டைமில் சேஞ்சுக்கு எப்படி நடக்கும்னா, அந்த பொண்ணு உங்கள்கிட்ட பேசுவா. அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவளுக்கு பொறாமைகள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் வேறு பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பொண்ணு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அந்த டாப்பிக்கை அப்படியே உழட்டி விட்டுருவா. ஏன்னா அவளுக்கு பிடிக்காது. ஏடா நான் இங்கே உக்காந்துருக்கேன், என்னை விட்டுட்டு நீ இன்னொரு பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளே ஒரு ஜெலசி வர ஆரம்பிக்கும். சில நேரங்கள் இந்த சயின்ஸ் எல்லாமே நடந்துமே லவ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வருத்தப்படாதீங்க. அவங்க உங்ககிட்ட சோதனைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். வருத்தப்படாதீங்க. அது சம்மந்தமாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நான் கண்டிப்பாக போடுறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.